ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விலாகோடு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இது பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டை சுற்றி நிறைய செடி மரம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருதாணி செடி இருந்துச்சு. எப்போவுமே பாட்டி ஊருக்கு வரும்போது அம்மாக்காக கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துவரம் பயிறு, அடுத்து பார்த்தீங்கன்னா இது அவரை செடி, அவரைக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாக்காய், இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக் யார்டில் ஒன்று இருக்குது. ஸோ இது கற்றாழை, இதுவுமே ரொம்ப நல்லது தான். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி, இதுவுமே வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. இது கனகாமரம் பூவு நிறைய முன்னாடிலாம் இருந்துச்சு. இப்போ பாட்டியால் அதை சரியாக பராமரிக்க முடியல. இது காக்கட்டா மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூவு. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, நம்ம ஊர்லலாம் காசு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் பாட்டி பார்த்திங்கன்னா அடுப்பில் ஏதாவது சமைச்சிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்கன்னா என்னை போய் அப்படியே பறிச்சுட்டு கழுவி எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நம்ம கடையில் போய் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வெற்றிலை, இது அழகாக கொடி மாதிரி போகும். பாட்டி அப்பப்போ பறித்து சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு டைஜஷனுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய், இது நாங்கள் போகிறப்பெல்லாம் பாட்டி பறித்து கொடுத்து அனுப்புவாங்க, ரொம்பவே லங்ஸ்க்கு நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா மாமரம் இருக்குது, தென்னை மரமும் இருக்குது, அது நான் கேப்சர் பண்ணலை. வீட்டை சுற்றி 5 தென்னை மரம், தேக்க மரம்லாம் நிறையா இருக்குது. ஸோ மாமரம், இது பம்ப்ளி மாசு, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பம்ப்ளி மாஸ் மரம். அப்புறம் லெமன் இருந்துச்சு. லெமனுமே அங்கே அப்படியே விழுந்து கொட்டி தான் கிடக்கும். நம்ம தான் எல்லாமே 7 ருபீஸு 5 ருபீஸ் கொடுத்து வாங்குகிறோம். லெமனுமே பாட்டி எப்போவுமே வரும்போது எங்களுக்காக எடுத்துகிட்டு வருவாங்க. நிறையவே காய்ச்சிருந்துச்சி. ஆல்ரெடி பாட்டி பார்த்திங்கன்னா எங்களுக்காக பழுத்ததெல்லாம் பறித்து வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இதுவுமே இருக்குது வீட்டில், அழகுக்காக வச்சுருக்காங்க. டிசம்பர் பூ கூட இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.